நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப என்ன பண்ணனும்? இந்த முதல்ல அவங்க வரட்டுமா? அமைதியா இரு. அண்ணா மச்சாட்டி வந்துட்டாங்க. இங்க சரி பிளான் என்ன? அட போக போக உனக்கே என்னன்னு புரிய சுகானா? புரிய வைடா. என்ன சுகானா, அவ்வளவு தூரத்துல போய் யாராவது சம்பந்தம் பண்ணுவாங்களா சொல்லு? நம்ம தீபக்கு அவ்வளவு தூரத்துல பொண்ணு பார்த்தா நல்லாவா இருக்கும்? நான் சத்தியமா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். தீபக்கு பொண்ணு பாக்குறீங்களா? பொண்ணு பாக்குறாங்களா? என்னது, இவங்க நம்ம பியூட்டிஃபுல் தீபக்கு பொண்ணு பாக்குறாங்களா? என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. தீபக்கு சம்பந்தம் பேசி முடிச்சாச்சா என்ன? பிளான். இவங்க மஞ்சு ஆண்டியை ஏமாத்த போறாங்க. ஆமா சுஹானா, நீங்களே பாருங்க, போக போக இது செம்ம ஜாலியா இருக்க போகுது. எஸ் சுகானா, நீ என்ன பண்ணிருக்க? யாராவது தீபக்கு அவ்வளோ தூரம் போய் சம்பந்தம் பேசுவாங்களா சொல்லு? அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட். என்ன சுகானா நீ? அதானே சுகானா, நீ இங்கே எங்கேயாவது அக்கம் பக்கத்துல பொண்ணு பாத்துருக்கலாம்ல? எல்லாம் பிளானிங் பா. வா வா வா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இஷானோட பொண்டாட்டி சுஹானாவோட பிளான். நீங்க வேணா பாருங்க, உங்க எல்லாரையும் பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்டேட்ல போட போறா. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க சும்மா இருங்க. தீபக்கோட அண்ணினா அதுக்கு நீ அவனோட அண்ணி தான் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம தீபக்கு இங்க டெல்லியிலே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? என்ன சொல்றீங்க மஞ்சு ஆண்டி? நானும் அததான் நினைச்சேன். நானும் அதேதான் சொல்றேன் மஞ்சு ஆண்டி. நம்ம டெல்லியிலே அவனுக்கு பொண்ணு பார்க்கலாமே. அட அங்கெல்லாம் இப்ப எதுக்குமா அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்? என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஏரியாலே பார்க்கலாமே. ஐயோ, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வர செலவு எல்லாமே மிச்சமாயிடுச்சே. ஓஹோ இலேஷ், என்ன வார்த்தை சொன்ன? இதுக்காகவே உனக்கு நான் ஒரு முத்து கொடுக்கணும் போல இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பியூட்டிஃபுல் ஏரியாவுல பியூட்டிஃபுல் பொண்ணுங்களுக்கு குறைச்சலா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை அழைப்பு எப்படி இருக்கணும்னா, மாப்பிள்ளை அழகா குதிரை மேல உட்கார்ந்து வரணும். அவரை சுத்தி எல்லாரும் பஞ்சாபி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இருந்தாதான் கல்யாண வீடு மாதிரி இருக்கும். நீங்க சொன்னது சரிதான். அக்கம் பக்கத்துல தான் பொண்ணு எடுக்கணும். நோவா, தீபக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னம்மா நீ என்ன சொல்ல வர? இந்த பியூட்டிஃபுல் ஏரியா பார்த்தா உனக்கு நல்ல இடமா தெரியலையா? நல்லா பாரு. அட சுகானா, நீ ஏமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நீ பார்த்து பேசுற சம்பந்தம் நம்ம தீபக்கு கூட தான் பிடிக்கவே இல்ல. ஏன்? அது என்னன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க அவனுக்கு அல்வா கொடுக்கல, அவனுக்கு பிடிச்ச பரோட்டா எல்லாம் செஞ்சு கொடுக்கல. அதனாலதான். உண்மைதான். தீபக் அண்ணாக்கு பொண்ணு கொடுக்கறவங்க எப்படி இருக்கணும்னா, அவருக்கு பிடிச்ச சுட சுட பரோட்டா, ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் கீர் இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம தீபக்கு பரோட்டா எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, பரோட்டா விடுமா, அவனுக்கு அல்வா தான் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ரொம்ப பிடிச்சது முந்திரி பருப்பு போட்ட அல்வா. எனக்கு பன்னீர் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லக்கா, அவனுக்கு பன்னீர் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். தீபக்கும் பப்ளியும் தீபக்கும் முந்திரி அல்வா, பன்னீர் பக்கோடா, பாதாம் கீர், பரோட்டா. என்ன பரோட்டா பிடிக்கும்? இந்த அது ஒண்ணு இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த தீபக் இருக்கான்ல, அவனுக்கு என்ன மாதிரி பரோட்டா பிடிக்கும்? பியூட்டிஃபுல் கோபியா, பியூட்டிஃபுல் ஆலுவா, இல்ல பியூட்டிஃபுல் முள்ளங்கியா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? ஜஸ்ட் ஸ்டே அவே. அட என்ன சுகானா, நம்ம மஞ்சு ஆண்டி அவங்க ஜெனரல் நாலேஜ்க்காக கேக்குறாங்க. ஆமால, பின்ன வேற எதுக்கா? தீபக் மூணுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மூணுத்தையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். அப்படியா? அப்ப நான் வரேன். மார்க்கெட்டுக்கு தான். அது என் பியூட்டிஃபுல் பப்ளிக்காக அழகழகா பியூட்டிஃபுல்லான சிகப்பு முள்ளங்கி வாங்கிட்டு வர போறேன். பரோட்டா பண்ணணும், அப்புறம் பன்னீர் பக்கோடா பண்ணணும். எல்லாம் என் பொண்ணுக்காக தான். நாம எதிர்பார்த்தது இப்ப நடந்துடுச்சு. இன்னைக்கு நாம என்னெல்லாம் சாப்பிட போறோம்னா, பரோட்டா, முந்திரி அல்வா, பன்னீர் பக்கோடா, இது மூணுமே தீபக்காக தயாராகி வர போகுது. அப்படினா நமக்காக. ஹலோ தீபக். அண்ணி நீங்களா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். ஆமா அண்ணி, நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? பிரச்சனை எதுவும் இல்லையே?
சந்தோஷத்தை ஷேர் பண்ணதான் ஃபோன் பண்ணேன். சந்தோஷமா? என்ன விஷயம்? சந்தோஷம்னா நல்ல செய்தி. என் மச்சினர் தீபக்குக்கு சம்பந்தம் பேசி முடிச்சிட்டோம். என்ன? அப்படின்னா? அதாவது உனக்கு நாங்க கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம். அதுதான் முதல் நல்ல செய்தி. இப்போ நீ ரெண்டாவது நல்ல செய்தி என்னன்னு கேட்கணும். கேளு கேளு. என்ன செய்தி அண்ணி? நீங்க யார் வீட்ல சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கீங்கன்னு இப்போ நீ என்கிட்ட கேட்கணும். யார் வீட்ல? நாட் அட் ஆல் பியூட்டிஃபுல் மஞ்சு ஆண்டியோட பியூட்டிஃபுல் பப்ளி கூட. முடியாது. நோ வே. அண்ணி, யார் இது முடிவு பண்ணா? அம்மாவா? அம்மா இது விஷயமா பேச மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்களே. நான் தான் உங்ககிட்ட பேசினேன். மஞ்சு ஆண்டி கிட்ட. நானு இந்திரனா இலேஷனா ஒரு சூப்பர் பிளான் போட்டோம். பலியாக போறது நீ, சந்தோஷமா இருக்க போறது நாங்க. அண்ணி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க டெய்லி பரோட்டா ஹல்வா அதெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. ஆனா சாப்பிட போறது நாங்க. அண்ணி, உன் கண்ணு என்ன குருடா? சாரி. யாரங்க கத்துறது? நீ யார்கிட்ட சாரி கேக்குற? வாட் சாரி? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிரசன்டேஷனை ரெடி பண்ணிருக்கேன்னு? ஹலோ, who the hell is she? ஏன் அவ அப்படி கத்துறா? அண்ணி நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். நோ, அப்புறமா பேசுறேன்னா என்ன அர்த்தம்? அவ ஏன் அப்படி கத்துறா? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நீ ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, அவ தானே இவ? ஸ்னாப். ஆமா அண்ணி. நான் தான் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்றேன்ல. ஹலோ, என்ன நீ ஹேண்டில் பண்ணுவ? லிசன் மிஸ்டர். லிசன், I'm really very sorry. ஹலோ தீபக், எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ உன்கிட்ட கத்திட்டு இருக்கா, நீ சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணி, நான் தான் இத பாத்துப்பேன்னு சொல்றேன்ல. நீ என்ன பாத்துப்ப? யார? ஹலோ தீபக், நீ வீட்டுக்கு வரணும்னா நீ அந்த பொண்ணை நல்லா திட்டி விட்டுட்டு வா, புரியுதா? சரி அண்ணி. ஓகே, அவளுக்கு டீச் பண்ணு. அவகிட்ட சொல்லு சாரி வாபஸ்னு சொல்லு. அண்ணி, முதல்ல நீ அந்த போனை கட் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லு. தீபக், நீ முதல்ல சாரி வாபஸ் வாங்க. அது மட்டும் இல்ல, அவளை நீ இப்ப சாரி சொல்ல வை. ஓகே, நான் சாரி வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ சாரி சொல்லு. சொல்லிட்ட. வாட்? குட். இப்போ நீ அவளை பார்த்து சொல்லு ஸ்னாப். என்ன? அவகிட்ட சொல்லு யூ ஸ்னாப். ஸ்னாப். குட் பாய். இப்போ நீ சொல்லு just stay away. அண்ணி போது விடுங்க. shut up. சொல்லு just stay away. just stay away. shut up. நீ அவகிட்ட shut up சொல்லு. அதே மாதிரி சத்தமா அவகிட்ட shut up சொல்லு. சொல்லு. you shut up. சொல்லிட்ட. இப்பதான் நீ என் மச்சின. தீபக், இன்னைக்கு தான் நீ ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்க. மறந்துடாத, நீ சுஹானா கஷ்யப்போட மச்சினர் மட்டும் கிடையாது. நாட் அட் ஆல் பியூட்டிஃபுல் மஞ்சு ஆண்டியோட பியூட்டிஃபுல் சன் இன் லவ்வும் ஆக போற. நான் போனை வைக்கிறேன். பை. அண்ணி, how dare you? சாரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். ஹலோ வெயிட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் அருமை மச்சினரே, ஒரு அண்ணி ஆனா என்னெல்லாம் பண்ண முடியும்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நடக்க போற தமாஷை பாருங்க மஞ்சு ஆண்டி. உங்களோட அக்லி பப்ளிக்கு என்னோட மச்சினரை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சுஹானா அண்ணியால என்னெல்லாம் பண்ண முடியும்னு.
சுஹானா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்நேரம் மஞ்சு ஆண்டி மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள முந்திரி அல்வா பண்ணி தீபக்கா கொண்டு வந்துருவாங்க. இனிமே நடக்க போற வேடிக்கையை பாருங்க மஞ்சு ஆண்டி. அது மட்டும் இல்ல சுகானா, நாங்க ராதா கிட்ட என்ன தெரியுமா சொல்லிருக்கோம்? சுகானா தான் நம்ம தீபக்கு பப்ளிய பேசி முடிச்சிருக்கான்னு சொன்னோம். நிஷாக்கா, ராதா அத்தை என்ன ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறாங்க. அட அவங்கள விடு. ஒருவேளை தீபக் இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன சொல்லுவான்னு யோசிச்சு பாரு. இப்பதான் போன் பண்ணி சொன்னேன். என்ன? அண்ணி இல்ல அண்ணி, வேண்டாம் அண்ணி. கண்டிப்பா காலேஜ்ல இந்நேரம் தலையில கை வச்சுட்டு மூலையில போய் உட்கார்ந்து பண்ணுவான். போதும் சுகானா, தீபக் ரொம்ப பாவம், அவனை இதோட விட்டுடு சரியா ப்ளீஸ். யா, மஞ்சு ஆண்டியோட ஃபீலிங்கையும் நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ண கூடாது. நான் உங்க கூட சண்டை போடுவேன், ஆனா அடுத்தவங்க ஃபீலிங்ஸை என்னைக்கும் ஹர்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, என்னால ரொம்ப நாளைக்கெல்லாம் பிளான் போட முடியாது. வாய மூடு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சுகானா தப்புமா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அம்மா கேன்சரால தான் இறந்தாங்க. நான் மாமா ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஒருவேளை நான் இறந்துட்டா மாமா மீட் பண்ண முடியும்ல? சுஹானா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நாங்க என்ன அவ்வளவு கெட்டவங்களா என்ன? நோ ரஜினி அக்கா. சுகானா உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நாங்கெல்லாம் உனக்கு எப்பவும் துணையா இருப்போம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி வாங்க போய் காஃபி குடிக்கலாம். உங்க 2 பேருக்கும் நான் காஃபி போட்டு கொடுக்கறேன், மை ஸ்டைல். ஓகே? நிஷா, சுஹானா ரொம்ப சோகமா இருக்கா. நாம ஏதாவது செஞ்சாகணும். அக்கா, ஒரு ஐடியா தோணுது, சீக்கிரம் வா. ஏ ரமேஷ், என்னடா பண்ற? ஏ அங்க பாஸ் பண்றா, இங்க இங்க. அடச்சே, என்ன விளையாடுறானுங்க? அங்க இருக்கான் பாரு. எஸ் 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 எஸ். ஏ ஹலோ மிஸ்டர் தனுஷ், இவங்கள பார்த்து இன்னைக்கு என்ன சொன்ன? ஸ்னோப் ரைட்? இங்க பாருங்க, ஆக்சுவலி அது நான் வந்து. ஏன் இப்ப எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்ப நீ என்ன சொன்ன? ஸ்னாப். அப்புறம் என்னமோ சொன்னியே, அதாவது நான் உன்கிட்ட சாரி சொல்லணுமா? இல்ல, அது வந்து என்னோட அண்ணி தான் லைன்ல இருந்தாங்க. இருக்கட்டும், உங்க அண்ணி பேரு டானா? உங்க அண்ணி பேரை சொல்லி காலேஜ்ல இருக்கிற எல்லாரையும் மிரட்டலான்னு பாக்குறியா? ஏய் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க கேம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு, இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் போன் பேசும்போது இவங்க கத்திட்டு இருந்தாங்க, அதான் அன்னைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உன்னோட அண்ணி ரொம்ப கோவக்காரங்களோ? அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவங்க நம்பரை கொடு, அவங்க எவ்வளவு கோவக்காரங்கன்னு நானும் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறேன். இவங்க அக்கா இருக்காங்களே, இவங்களோட அக்கா இருக்காங்களா, ரொம்ப கோவக்காரங்க. அவங்க மட்டும் காலேஜ் வந்தாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நீ காலி. இங்க பாருங்க, என்னோட நோக்கம் உங்களை ஹர்ட் பண்றது இல்ல. நான் கேம் பார்க்க போறேன்பா. ஆக்சுவலி எங்க அன்னைக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவங்க சொன்னதை என்னால மறுக்க முடியல. உடம்பு சரியில்லாதவங்க ஏன் இப்படி எல்லாம் டைலாக் பேசுறாங்க? அவங்கள வாயை மூட்டு ஒழுங்கா வீட்ல இருக்க சொல்லு. நாம அவங்கள பத்தி பேச தேவையில்லை. ஏய் பேசாத, வாயை மூடு. ஒழுங்கு மரியாதை சாரி கேளு, சாரி கேளு. சாண்டி, பரவாயில்ல விடு. அப்புறம் நீ யூ ஸ்டே அவே ஃப்ரம் மீ, ஓகே? அட நீயே அவனை போக விட்ட. இதான் சாக்குன்னு அவனை ஒரு கால நிக்க வச்சிருப்பேன். நீ சுத்த வேஸ்ட். அப்படி இல்ல கைஸ், அவனை விட்டுடலாம்.
அன்னைக்கு அவன் அண்ணி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு சாக்லேட் கொடுத்தான். அது உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா? அவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக ஒருவேளை அப்படி சொல்லிருக்கலாம். இஷிகா, எனக்கு ஒண்ணும் இல்ல. சுஹானா அண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அமைதியா இருக்கீங்களா? அதோட எங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்றத முதல்ல நிறுத்துங்க. சுஹானா, சுஹானா சர்ப்ரைஸ். உங்களுக்கு கிச்சன்ல இருந்து லீவ் கிடைச்சிருச்சா என்ன? நீங்க சமைக்க போறது இல்லையா? ஏன்னா இது சமையல் பண்ற நேரமாச்சே. சின்னத்த, ராதாத்த, அம்மா எல்லாரும் எங்களை கிச்சன்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு அவங்க சமைக்க போறாங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா சமையல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் சுகானா கூட இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா இன்னைக்கு சுஹானா அண்ணிக்காக அவங்க ஸ்பெஷலா ஏதாவது பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே அண்ணி? அப்படின்னா நீங்க 2 பேரும் என்ன என்டர்டெயின் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல, உன்னை என்டர்டெயின் பண்றதுக்காக இன்னைக்கு நாங்க வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். வேற ஒரு ஏற்பாடா? அப்படின்னா எங்களுடைய செல்ல சுகானாவுக்காக ஹாய் what a pleasant surprise. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க தான் உங்களை வர சொல்லி இருந்தீங்களா? ஆமா, நாங்க தான். உன்னை இப்பெல்லாம் சிரிக்க வைக்க கஷ்டமா இருக்கு, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இங்க வர வச்சோம். என்ன நீ? சுஹானா, ரஜினி அண்ணி தான் நீ வீட்லயே உட்கார்ந்திருக்க, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அத நாங்க சொன்னோம். இந்த ஊர்ல இவ்ளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்போது எங்க செல்ல சுஹானாக்கு போர் அடிக்கிறதா? நோ, நெவர். அதனால நீ இப்ப கிளம்பி எங்க கூட வெளியே வர போற. எங்க? நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஃபேஷன் ஷோ நடக்குது. அங்க போனா செம ஜாலியா இருக்கும். ஃபேஷன் ஷோவா? வாவ்! அப்படினா சுஹானா நீ என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஓகே, அனிமினி நீங்க இஷிகாவை கூட கூட்டிட்டு போங்க. எஸ். அப்ப நீ? இல்ல, நான் போகல. ஆனா அண்ணி. சுஹானா நீ வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சுஹானா நீ. ஆமா, ஃபேஷன் ஷோ அப்படினா என்ன? உனக்கு தெரியாதா? உனக்கு பார்க்கணுமா? சுஹானா, இதெல்லாத்தையும் விடு. முதல்ல சீக்கிரமா ரெடியாகி உங்க கூட கிளம்பி போ. நாங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறோம். ரஜினி அக்கா, நாம இங்கே ஃபேஷன் ஷோ பண்ண கூடாது? யா, இங்க இந்த ரூம்ல தான் ரேம்ப் வாக் நடக்கும். அந்த சாக்குல ஃபேஷன் ஷோனா என்னன்னு நம்ம மீனா குமாரியும் பார்த்து தெரிஞ்சுக்குவா. சுஹானா, ஏன் இப்படி வளர்ற? ஐ நோ, ஃபேஷன் ஷோ அதுக்கு பெரிய பெரிய மாடல்ஸ் வேணும். ஆனா இங்க தான் இருக்காங்களே. யாரு? நீங்க இஷிகா, அப்புறம் நம்ம மீனா குமாரி. என்ன? போன தடவை என்னாச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. வேணும். நம்ம அனிமணி தான் ஜட்ஜஸ், அப்புறம் நான் தான் ஃபேஷன் டிசைனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல சுஹானா, சுஹானா வேண்டாம். ரஜினி அக்கா, சுஹானா கீழே அம்மா, சின்னத்த, ராதாத்த எல்லாரும் இருக்காங்க. வேண்டாம் சுஹானா, சொன்ன கேளு. என்னாச்சு? ஐயோ சுகானா, அவங்க பாரு, அவங்க எப்படி பாத்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ சீ. எனக்காக நீங்க இத கூட பண்ண மாட்டீங்களா? சோ அனானி, இந்த ஸ்டால நான் போட்டுக்கவா? ஸ்டால்? அதான் இந்த துப்பட்டா. நல்லா தான் இருக்கும். நான் ஒரு மேகசின்ல தான் இத பார்த்தேன் தெரியுமா? மீனா குமாரி, ஏய், நீ ஏன் இப்படி உம்மன் இருக்க? இங்க பாரு. ஏய், இன்னைக்கு நம்மளோட மீனா குமாரி ஃபேஷன் குவீன் ஆயிட்டாங்க. அச்சோ, வெளியில எல்லாம் வந்துருச்சு. நான் போய் பிரஷ் எடுத்துட்டு வரேன். சரி அண்ணி, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லு இஷிகா. பெருசா ஒண்ணும் இல்ல மீனா, நீ சும்மா இப்படி இப்படி நடந்துட்டு வந்தா போதும். பாத்தியா எவ்வளவு ஈஸின்னு?
அவ்வளவுதானா? நடந்த போதுமா? அப்பனா அது ரொம்ப ஈஸி தான். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல தெரியுமா? என்னன்னு நீங்க? நான் தினமும் என் வீட்ல இருந்து இங்க நடந்துதான் வரேன் தெரியுமா? அது மாதிரி இது இல்ல மீனா. அது சரி சரி, நீங்க பார்க்க தானே போற. வெயிட் பண்ண. ரெடி?